Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 37வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசி குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் நோ டீம்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதாவது கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போட தேவையில்ல, டீம்ஸும் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பர்டிகுலர் மேட்ச் இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு மேட்ச் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல வந்து கிளாசிக், டியோ, குயின்டோ அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி. ஸோ அதுல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் டீம்ஸை போட்டு பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ அது வந்து இந்த கிளாசிக் அப்படிம்பாங்க. இந்த டியோ அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி 5 பிளேயர் அவங்க மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து இப்ப நீங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட் நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க, அதாவது ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிருக்கீங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கிற 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை அவருக்கு எகென்ஸ்டா கட்டுவாங்க. பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில்னு சொல்லுவாங்க. யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அது. ஸோ அதுலயே ட்ரேட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது டியோ ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோல நார்மல் அப்படிங்கிறது இந்த 5 பேர் இருக்கிறது. அதுல ப்ரோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செட் 2 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் செட்ல நீங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் செட்ல இருந்து வேற யாராவது ஒருத்தவங்க நீங்க பிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராவிஸ் ஹெட்டை நீங்க பிக் பண்ணிக்கலாம். சோ இந்த 2 பேர்ல இருந்து 2 பேரும் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ஸ் வேற இன்னொருத்தவங்க வந்து பேட் கமின்ஸ் அண்ட் ஐடன் மெக்ரம் இப்படி பிக் பண்ணிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா, ஜெராட் கோட்ஸின் பிக் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மா, புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணிருக்கலாம். இப்படி யாருனாலும் இப்படி செட் பண்ணி உங்களுக்கு ஆப்பனண்டா ஒருத்தர் வந்து கட்டிடுவாரு. ஸோ நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய செட் வந்து அவர் வின் பண்ணிருச்சுன்னா அவங்க வந்து வின். ஸோ இப்படி ஒரே ஒரு பிளேயரை மட்டுமே சூஸ் பண்ணி பிக் பண்ணக்கூடிய டியோ, 2 செட்ல இருந்து ஒவ்வொரு பிளேயரை பிக் பண்ணிருக்கக்கூடிய டியோ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குதுங்க. டபுள் ஹெட்டரோட செகண்ட் மேட்ச். ஸோ 3:30 மேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் பார்க்காதவங்க வந்து போய் பாத்துருங்க. ஸோ இது 7:30 மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர்ல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ சண்டிகர் பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்க பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தாங்க. நல்ல ஒரு பிளாட் ட்ராக்கா தான் இருக்கும். அவுட்ஃபீல்டு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் தான். ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான். இங்க 175ல இருந்து 180+ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆவரேஜான ஸ்கோராவே. இங்க பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் வெனுல. பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல குஜராத் 2 மேட்சும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 2 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோமன் கில் அண்ட் விருத்திமன் சாகா 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. விருத்திமன் சாகா வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததான் சாய் சுதர்சன், டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் டுவாட்டியா, ரஷீத் கான், நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், மொஹித் சர்மா, சந்தீப் வாரியர் அண்ட் ஷாருக் கானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவனுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி இருந்தது. அவர் டேரக்டா இந்த மேட்ச் பிளேயிங் பண்ண வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல அந்த டெஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்து அவர் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அப்படி அவர் உள்ள வந்தாலுமே அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஜுரில இருந்து வராரு. ஸோ டேரக்டா ஆன் ஃபீல்டில் இல்லாம மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் அவர் உள்ள வர மாதிரி இருந்தா சிக்கர் தவனும் பிரப்சிமரன் சிங் 2 பேரும் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்கிற பட்சத்துல அப்படி சப்போஸ் அவர் இல்ல, சிக்கர் தவன் இல்ல அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி சாம் கரனும் பிரப்சிமரன் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓபன் பண்ணுவாங்க. அடுத்தது ரெய்லி ரோஷோ, லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், செசாத் சிங் அண்ட் அதுஷ் சர்மா, கசிசோ ரபாடா, ஹர்பிரீத் பார், அசதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல். இது வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் நல்ல ஹை ரேட்டுக்கு வாங்கின எந்த பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸே கிடையாதுங்க. அந்த டீம்ல 2 பிளேயர் மட்டும் தான் எல்லா மேட்சுமே மிடில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செசாத் சிங் அண்ட் அதுஷ் சர்மா.
இந்த ரெண்டு பேரும் தான் ஒரு நெயில் பிட்டிங் மேட்சா எல்லா மேட்சுமே மாத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க லாஸ் பண்ண மேட்சஸ் எல்லாமே நெயில் பிட்டிங்ல தான் தோத்துருக்காங்க. ஆப்போனன்ட் டீமை நாங்க தோத்துருவோம், ஆப்போனன்ட் டீமே ஜெயிக்க அவங்களே நினைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸை தான் ஆடினாங்க ரெண்டு பேருமே. எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருக்காங்க. மீதி டாப் ஆர்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் வந்து உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான ஒரு டீமா இருக்கும், ஒரு நல்ல ஒரு கண்டெண்டர். பட் டாப் ஆர்டர்ல சரியா ஆடாதனால எல்லா மேட்சுமே லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம், யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சோமன் கில்லுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கு. 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்டா பேட் பண்றப்போ பஞ்சாப் கிங்ஸ் கேட்கறா 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்காரு. செகண்டா பேட் பண்றப்போ ஒரு 27 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஓகே தான். ஒரு 25+ ரன்ஸ்க்கு மேல அடிச்சாவே அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள ஃபீல்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே சோமன் கில்லுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. விர்த்திமன் சாகா விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. செகண்டா பேட் பண்ண போறாரு விர்த்திமன் சாகா அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றதுனாலயே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. ஸோ ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மா மிடில்ல வராரு. இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால போத் இன்னிங்ஸுமே இவர் கண்டிப்பா பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பு கன்ஃபார்மா இருக்கு. ஸோ விர்த்திமன் சாகா அதுலயும் செகண்டா பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் நல்லா இருக்கு. தென் விக்கெட் கீப்பர்லயே ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறம் பேட் பண்றப்போ ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். சாய் சுதர்சன் ஒரு குவாலிட்டியான பிளேயர், இந்த சீசன் ஃபுல்லாவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இவர்கிட்ட இருக்கிற பிளஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பால அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு அடிச்சு ஆட மாட்டார். ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் அவரு. அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து ஒரு பால் ஒரு 30 பாலுக்கு 30 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 20 பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சுவார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமா தான் அவரோட பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டியா கொஞ்சம் கொண்டு வருவாரு. அவசரப்பட மாட்டாரு. பாலை ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். இந்த சீசன்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். பட் இவர்கிட்ட பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸ். ஏன்னா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. இன்ஃபார்ம் பிளேயர், ஸோ அது ஒரு பிளஸ். பால அவசரப்பட்டு பெரிய ஷாட் ஆட மாட்டேங்கிறார், அது ஒரு பிளஸ். ஆனா பர்சன்டேஜ் வைஸா அதிகமா இருக்கிறாரு, அது ரொம்ப ரொம்ப மைனஸ்ங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்ஃபார்ம் பிளேயருங்கிறதுனால எல்லாருமே அவர் தூக்கி போட்டிருக்காங்க, எல்லாருமே அவரை வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 90% வரைக்கும் அவர் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ பை சான்ஸ் ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டாருன்னா ஃபேண்டசி டீம்ல ஒரு வரவே மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால நான் வந்து அவரை நம்ம 60-40 அந்த ரேஷியோல நீங்க வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், ஒரு பவுல் பண்ணுவாரோ அல்லது ஒரு விக்கெட் கீப்பரோ, அது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருந்துச்சு, அல்ல ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஒரு ஃபீல்டிங் நிற்பாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஓகே ஒரு 80% ஆஃப் டீம்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட வெளியே உட்கார வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவருக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து அவரை 50-52 இல்ல 60-40 அந்த ரேஷியோல கொண்டு போகலாம். நான் வந்து அவரை 50-50 ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு போவேன். ஆனா இன்ஃபார்ம் பிளேயர் மைனஸ் அவ்வளவு பர்சன்டேஜ் பேர் பிக் பண்ணிருக்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸ். அந்த அளவுக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது ஒரு மைனஸா இருக்கு. ஏன்னா டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒரு 30% 40% பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கிராண்ட் லீக்ஸ்ல டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இவர் 95% பேர் பிக் பண்ணிருக்காங்க. அவர் எப்படி ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா 95 பேர்த்து கூட நீங்க காம்படிட்டரா இருப்பீங்க. அதுல ஒர்த் இல்லை கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை மிஸ் பண்றப்போ அவர் ரன்ஸ் அடிக்கல, ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிரம் 5 ரன்ல அவுட் ஆயிராருன்னா அந்த அவரை பிக் பண்ணாத அந்த 10% கூட உங்களோட காம்படிட்டரா இருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றப்போ மஸ்ட் ட்ரைங்க. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ற எல்லா மேட்சஸுமே கிட்டத்தட்ட 10க்கு 7 மேட்ச்ல அவரோட ஆவரேஜ் 30 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்கு. எல்லா மேட்சுமே கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிருக்காரு. செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் டேவிட் மில்லர் ஒரு மஸ்ட் ட்ரை. அபினவ் மனோகரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும். ஒன் சைடா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஒன் சைடா வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் நீங்க போட்டீங்கன்னா அதுல அபினவ் மனோகர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம 20-25% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களை நிற்பாருங்க. ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகம். ராகுல் டிவாட்டியா இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருங்க கண்டிப்பா. ராகுல் டிவாட்டியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கடைசி 3 ஓவர்ல தான் அவருக்கு பேட்டிங்கான ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஷாருக் கானுக்கு மேலே அவர் வந்துருவார். இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் இல்லாதப்போ ராகுல் டிவாட்டியாவுக்கு கடைசி அந்த 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஷாருக் கானுக்கு அந்த கடைசி 3 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கிறதுனால ஷாருக் கானுக்கு முன்னாடியே ராகுல் டிவாட்டியா வந்துருக்காரு. இப்போ கடைசி 5 ஓவருக்கு அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்க ரொம்ப அதிகம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி கடைசி 5 ஓவர் அப்படின்னா கண்டிப்பா வந்து 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸுக்குள்ள அவர் அடிக்க வாய்ப்பு ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென்
ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் அவர் நிக்கிறாரு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்சை பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா வந்து ராகுல் டிவாட்டியா இந்த மேட்ச் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் போத் இன்னிங்ஸ்லயுமே. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறப்போ டேவிட் மில்லர் அண்ட் ராகுல் டிவாட்டியா 2 பேர் தான் வந்து ஒரு மேட்சை பினிஷ் பண்ற ரோல்ல கூட இருப்பாங்க. கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுமன் கில் ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. விருத்திமன் சகா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ஓகே தான். சாய் சுதர்சனை மட்டும் நான் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போவேன். ஸோ நீங்க அவர் ஓரளவு இன்ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக வேணா நீங்க ஒரு 60-40 அந்த ரேஷியோல கொண்டு போய்க்கோங்க. டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அபினவ் மனோகர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து 20 ரன்னுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ ராகுல் டிவாட்டியா கண்டிப்பா வந்து 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ்க்குள்ள அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கடைசி வந்து அவர் 5 ஓவர்ல தென் மினிமம் ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்ண போறாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா 15ல இருந்து 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கண்டென்டராகவே அவர் இருப்பாரு. ஸோ நூர் அகமது லாஸ்ட் 2-3 மேட்சா வந்து அவர்கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். போத் இன்னிங்ஸ்லயுமே மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல சாம் கரன் பிரப்சிம் சிங் இப்படி இருக்காங்க. மிடில் பொறுத்த வரைக்கும் ரெல்லி ரோஷோ தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா இப்படி மிடில் ஆர்டர்ஸ் எல்லாமே ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ட்ட அவங்க மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நூர் அகமது ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்பென்சர் ஜான்சன் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மொஹித் சர்மா மொஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல தாங்க அவர் அதிகப்படியான ஓவர்ஸ் போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். சோ சந்தீப் பாரிட்டு நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பை சான்ஸ் சிக்கர் தவன் உள்ள வராரு அப்படின்னா ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா 30 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் அவர் போல் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. தென் பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. பை சான்ஸ் இவர் வரல அப்படின்னா லைக் சிக்கர் தவன் வரல அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாரு. 1 டவுன் வந்து ரெல்லி ரோஷோ தான் வருவாரு. 2nd டவுன் தான் சாம் கரன் வருவார். எப்படினாலுமே ஒரு பேட்டிங்ல வந்தாலும் 15ல இருந்து 20+ ரன் பை சான்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிளான கேப்டன் ஆப்ஷனாவே அவர் இருப்பாரு. 30ல இருந்து 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சாம் கரனுக்கு இந்த மேட்ச் இன்னிங்ஸ் அவர் ஓபன் பண்றாரு அப்படின்னா சிக்கர் தவன் வரல அப்படின்னா சிக்கர் தவன் இருந்தாலும் ஒரு 2nd டவுன் வந்துருவார். 2nd டவுன் வந்தாலும் ஒரு 15ல இருந்து 20+ ரன் வரைக்கும் அடிப்பாரு. தென் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவருங்கிறப்ப அவரு ஓரளவு சேஃபான ஆப்ஷன் தான். பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவரை இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தல. ஃபீல்டிங் தான் நிக்கிறாரு. மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன். அதேதான் இப்பவும் அவர் ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் இருப்பாரு. ஸோ மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு. இந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு 15ல இருந்து 20% வரைக்கும் அடிக்கலாம். ஒரு டிஃபரன்ஸில நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய யூசர்ஸ் செசார்ட் சிங்கை வந்து ஒரு கிட்டத்தட்ட 65% ஆஃப் யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் விளையாண்டதை வச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பிளேயர், செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. அதுல சந்தேகமே கிடையாது. சரியான ஃபார்ம்ல இருக்காரு. டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா அவர் 65%. ஸோ பிரப்சிம்ரன் வெறும் 30 சம்திங் அதுக்குள்ளதான் இருப்பார். சேம் அதே 2 பேருமே அதே ரன்ஸ் அடிக்காங்க. ஒரு 25+ ரன் பிரப்சிம்ரன். ஸோ செசான் சிங் 25 ரன் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் ஆஃப் பிக்ல இருக்கக்கூடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல ரேங்க்ல வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணா நீங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரெல்லி ரோஷோ இந்தியன் பிச்சில் அவர்கிட்ட இருந்து பெருசா ஒரு ஆவரேஜ் இல்லைங்க. இந்தியன் பிச்சில் அவருக்கான ஆவரேஜ் இல்லை. வெனுவில் வந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. இந்தியாவில் விளையாடுறப்ப கூட அவருக்கு பெருசா ஆவரேஜ் எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. கரண்ட்ல ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட லீக்ஸ்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஆனா அந்த பிச் கண்டிஷன்ஸ் வேற, இப்ப இருக்க இந்தியன் பிச் கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற. அது ஒண்ணுதான் மைனஸ். ஸோ இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே ஆடிடுவார். பட் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக். ஆப்போசிட் சைட்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் நூர் அகமது, ரஷீத் கான் இப்படி 2 குவாலிட்டி கணிக்கவே முடியாத ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதுல மேபி அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இவர்கிட்ட நம்ம 15ல இருந்து 20 ரன்ஸ்க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல முன்னாடி ஓவர் போட்டுட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஓவர் இங்க போட்டாரு. இந்த மேட்ச் பவர் பிளேல ஓவர் போடுவாராங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என்ன காரணம் அப்படின்னா டாப் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு பவர் பிளேல ஓவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கண்டிப்பா ஓவர் போட வாய்ப்பு இல்லை. பவர் பிளேல மிடில் மேபி போல் பண்ணலாம் ஒரு ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லை. ஏன்னா சாய் சுதர்சன் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. டேவிட் மில்லர் வர்றப்போ இவரோட ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்களான்னு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா டேவிட் மில்லர் வர்றப்போ ஒரு 12 ஓவர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ கொடுத்தா
முதல் 10 ஓவருக்குள்ள கொடுக்கணும். முதல் 10 ஓவர்ல வந்து வெறும் மிட் பிளேயர்ஸாவே இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்களா இருக்கிறதுனால ஸோ இந்த மேட்ச் வந்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து ஓவர் வந்து கொஞ்சம் கொடுக்காம கூட போகலாம், கொடுத்தாலும் ஒரு ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். பேட்டிங்ல வந்தாருன்னா குயிக்கா இந்த மேட்ச் வந்து ஒரு 25+ வரைக்கும் அடிப்பாரு. கடைசியா விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் நல்லா ஆடுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. லிவிங்ஸ்டோன் இருந்து நம்ம 25 இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாங்க குயிக்கா. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் சரி, லாங் ஆன் லாங் ஆஃப்லயும் சரி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜித்தேஷ் சர்மா நிறைய வாய்ப்பு அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியன் டீம்ல கூட வாய்ப்பு கொடுத்தாங்க, பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்புக்காக நிறைய விக்கெட் கீப்பர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை, குவாலிட்டியான ஷாட்ஸே இல்லை, அவசரப்படுறாரு, ரொம்ப ரொம்ப அவசரப்படுறாரு. நம்மளை நிரூபிக்கணுங்கிறதுக்காக நிறைய ஹிட்டிங் எபிலிட்டியை காட்டணுங்கிறதுக்காக அவசரப்படுறாரு. அவரோட நேச்சுரல் கேம் ஆடினார்னாவே அவர் கண்டிப்பா 30 இருந்து 50+ வரைக்கும் அடிப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி டொமஸ்டிக் லெவல்ல சூப்பரான பிளேயர். ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ஷாட்ஸ்ல நிறைய ஷாட்ஸ் வச்சிருக்காரு. பட் இதை வந்து ரொம்ப டெம்ட் ஆகுறாரு, ரொம்ப அவசரப்படுறாருங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ. ஸோ ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆஸ் யூசுவல் அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். பேட்டிங்ல செகண்டா பேட் பண்ண வராருன்னா மேபி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா பேட் பண்ண வராருன்னா அவர் வந்து 50-50 ஆப்ஷன் கூட இல்லை, நீங்க ஒரு 30-70 அந்த ரேஷியோல வச்சுக்கோங்க. இதுவே வந்து செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்ங்க, பிக் டிஃபரன்ஷியல். ஏன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால விருத்திமன் சகாவுக்கு தான் அதிகப்படியான யூசர்ஸ் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவரை மோஸ்ட் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்க பஞ்சாப் அப்படின்னா அவருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேபி ஒரு 20-25% வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். செசாட் சிங் அண்ட் அத்துஷ் சர்மா இவங்க 2 பேருமே பயங்கர ஹிட்டிங் எபிலிட்டிங்க. 2 பேருக்குமே பர்சன்டேஜ் வைஸா அதிகமா இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஓடுறது எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி டாப் ஆர்டர்ல ஆடிட்டாங்கன்னா அவங்களுக்கான வேலையே இல்லைங்க. ஸோ லாஸ்ட் 2-3 மேட்சா இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை வச்சு பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் அதிகமாயிருக்காங்க. அந்த மேட்சஸ் எல்லாமே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் இவங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்க பேட்டிங் கண்டிப்பா வருவாங்க. கடைசி 5 ஓவர்ல அதாவது ஒரு 4 ஓவர்ல வருவாங்க. ஆளுக்கு 15 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ரபாடா செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு மஸ்ட் ட்ரை பவுலர் அவருங்க. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுக்க கூட வாய்ப்பு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனாவே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கசிசோ ரபாடாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாரு, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா அவருக்கு நான் கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா பவுல் பண்ணுவார். ஒரு ஸ்கோர் இவ்வளவுதான் ஸ்கோர், அதுக்குள்ள நம்ம கண்டென்ட் பண்ணணும், அதுக்குள்ள நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப 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 அக்ரெசிவா பவுல் பண்ணுவாருங்க. செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஹர்ப்ரீத் பார்ன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் நம்ம ஹர்ப்ரீத் பார் பத்தி சொல்லியிருந்தோம், திரும்பவும் சேம் அதே தான். லாஸ்ட் மேட்ச் ஆனா விக்கெட் எடுக்கல, ஒரு 3 கேட்ச் பிடிச்சிருந்தா பேட்டிங்ல வந்து ரன்ஸ் அடிச்சார். நம்ம அதையும் தெளிவா சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மேட்சும் சேம் அதே தான் சொல்றேன். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவுட் வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது, ஆனால் ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ லாஸ்ட் மேட்ச் டோட்டலா கொலாப்ஸ் ஆனாங்க டாப் ஆர்டர், அதனால பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த மேட்ச் அவுட்டுக்கு நம்ம ஒரு விக்கெட் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஹர்ஷதீப் சிங் ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கசிசோ ரபாடா செகண்டா பால் பண்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா இருக்காரு. ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்து ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹர்ஷல் பட்டேல் சேம் அதே தான், ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்டா பால் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அடுத்ததா 75 இருந்து 100% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஷாம் கரன், சுமன் கில், ரஷித் கான், சாய் சுதர்சன், கசிசோ ரபாடா. ஸோ இதுல இந்த 5 பிளேயர்ல இருந்து முதல் 3 பிளேயரான ஷாம் கரன் வந்து டபுள் ஆப்ஷன். பேட்டிங்கும் வருவாரு, டாப் ஆர்டர்லயே வராரு. தென் பவுலும் வந்து மினிமம் 3 ஓவர் போட்டுறாரு, மேக்ஸிமம் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்படிங்கிறப்போ ஸோ ஷாம் கரன் ஒரு மஸ்ட் ட்ரை. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனுக்கே கண்டென்டர் தான். செகண்ட் டவுன் வராருன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு தான் ஒரு எலிஜிபிளா இருப்பாரு. அதுவே ஓப்பன் பண்றாருன்னா ஒரு கேப்டனுக்கே ஒரு எலிஜிபிளா இருப்பாரு. சுமன் கில் ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வெனுலியுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் பேட் பண்றப்போ ஆவரேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதாவது அந்த செகண்ட் பேட் பண்ண போறாரு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வேணா மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர் ஆகலாமே தவிர அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கும். ஸோ சுமன் கில் ஒரு நல்ல ஆப்ஷன். தென் ரஷித் கான் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷனுங்க. இந்த 4வது ஆப்ஷன் சாய் சுதர்சன் அண்ட் கசிசோ ரபாடா. சாய் சுதர்சன் 92% யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். ஸோ
ஸோ நான் பர்சனலா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறேன். ஒரு சேஃபான ஆப்ஷன் 92 பேர் பிக் பண்ணிருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸா தெரியுது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாத ஒரு பிளேயர். ஸோ அதனால நான் ஒரு மைனஸா சொல்றேனே தவிர அதர்வைஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அதை திரும்ப நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ சாய் சுதர்சன் பர்சனலா நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் கொண்டு போவேன். நான் வந்து 40-60 அந்த ரேஷியோல தான் கொண்டு போய் ஒரு 10 டீம் போற ஒரு 4 டீம்ல ட்ரை பண்ணுவேன். அந்த இன்ஃபார்முக்காக எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் நமக்கு தேவை, பாயிண்ட்ஸ் தானே தேவை. நம்ம அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸை தாண்டி அவரும் அதே ரன் இன்னொருத்தர் அதே ரன் அடிக்கிறப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வச்சு நம்ம அவருக்கு தான் பிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். கசிசோ ரபாடா செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா நான் மஸ்ட் ட்ரையா நான் பிக் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இந்த 3 பேரும் மஸ்ட் ட்ரை. கசிசோ ரபாடாவை செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அடுத்தது 50-74% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல விருத்திமன் சாகா, செசாந்த் சிங், ஹர்ஷல் பட்டேல், லிவிங்ஸ்டோன், மொஹித் சர்மா. ஸோ இந்த 5 பேரும் இருக்காங்க. இதுல விருத்திமன் சாகா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வைஸ் கேப்டனா கூட கொடுத்து பார்ப்பேன் கிராண்ட் லீக்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்டா பேட் பண்ண போறாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வச்சு ஃபர்ஸ்டா பேட் பண்ண ஒரு 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் அந்த ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவாரு. செசாந்த் சிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 66% அவரை பிக் பண்ணிருக்காங்க. அவர் வரக்கூடிய டவுன் டாப் ஆர்டர்ல ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. 15-20 ரன்னுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ அது இல்லாம இந்த வெடோலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லயும் ஒரு டீசெண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லியாம் லிவிங்ஸ்டன் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. ஃபர்ஸ்டா பேட் பண்றப்போ ஒரு 25-30 ரன்னுக்குள்ள அடிச்சுட்டு தென் செகண்டா ஃபீல்ட் பண்றப்போ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. மொஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லயும் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ண போறாங்க நீங்க குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிடும் அப்படிங்கிற மடல நீங்க ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா அதுல செகண்டா பவுல் பண்றப்போ மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மொஹித் சர்மா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அடுத்ததா 25-49% ஹர்ஷதீப் சிங், அத்துஷ் சர்மா, ஜித்தேஷ் சர்மா, டேவிட் மில்லர் இந்த 4 பேரும் இருக்காங்க. ஸோ இதுல ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அத்துஷ் சர்மாவோட டவுன் ரொம்ப மிடில் ஆர்டர்லாம் கிடையாது, லோயர் மிடில் ஆர்டர். கடைசி 3 ஓவர் 4 ஓவருக்கான ஆப்ஷன் தான். டாப் 6 பேர் இருக்காங்க. 7வது ஆப்ஷன் தான் வராது. ஸோ அவர் வந்து 48% யூசர்ஸ் அவர் பிக் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வர அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தாங்க. கடைசி சப்போஸ் டாப் ஆர்டர்லயே நல்லாவே ஆடிட்டு ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா யாராவது விக்கெட் விழுந்துச்சுன்னா செசாந்த் சிங், அத்துஷ் சர்மா இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் வரும். அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 15 ரன்ஸ்ல இருந்து 20 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம். அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். நீங்க ஒரு ஒன் சைடு டீம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஃபேவரா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடு டீம் போட்டீங்கன்னா அதுல வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நியூட்ரலான டீம்ல அத்துஷ் சர்மா பிக் பண்ண வேண்டாம். ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டிப்பா அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். பேட்டிங்ல செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் இந்த மேட்ச் அவர் இம்பார்ட்டன்டா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் இந்த மேட்ச்ல வந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜித்தேஷ் சர்மாவுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அடுத்ததா 15-24% சந்தீப் வாரியர், ராகுல் டிவாட்டியா, ஸ்பென்சர் ஜான்சன், ரெல்லி ரோஷோ இந்த 4 பேரும் இருக்காங்க. ஸோ இதுல எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் சந்தீப் வாரியர் வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு விக்கெட். ரெல்லி ரோஷோ கிட்ட வந்து நம்ம 15-25 ரன்ஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாம். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தான் தீர்மானிக்கும். ஃபீல்டிங் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துருவார். பட் ரன்ஸ் பேட்டிங் அடிக்கிற ரன்ஸ் வச்சு வருவதற்கான வாய்ப்பு கம்மி. அவருக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அது ஒண்ணுதான் மைனஸ். ராகுல் டிவாட்டியா இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் இந்த பர்சன்டேஜ்க்குள்ள நான் வந்து ராகுல் டிவாட்டியாவை நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். 0-14% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பிரப்சிம்ரன் சிங், ஹர்ப்ரீத் பார், நூர் அகமது, அபினவ் மனோகர், ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வராரு. சிக்கர் தவன் மேபி உள்ள வந்தாருன்னா இம்பாக்ட் பிளேயரா வரலாம். இல்லைன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருன்னா 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. 0-14% நான் பர்சனலா யாரை கொண்டு போவேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நூர் அகமதுங்க. நூர் அகமது இந்த மேட்ச் மினிமம் 1 மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. அவரை கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. தென் பிரப்சிம்ரன் சிங் நான் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஏன்னா செசாந்த் சிங் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு நான் பிரப்சிம்ரன் சிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த 20-25% அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி வந்துடும்.
அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப அவரோட ஆவரேஜ் நல்லாவே இருந்திருக்கு. கண்டிப்பா பிரப்சிம்ரன் சிங் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். நான் வந்து பர்சனலா பிரப்சிம்ரன் சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கர் தவன் இருந்தாருன்னா சிக்கர் தவன் மஸ்டா ட்ரை பண்ணிக்குவேன். சிக்கர் தவன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இந்த 2 பேரையும் வச்சு நான் நூர் அகமது அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இந்த 2 பேரும் இந்த 0ல இருந்து 14% ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுமன் கில்லுக்கு ஒன்று அப்படின்னா இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கண்டிப்பா கொடுங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பார்க்கலாம். மொஹித் சர்மா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்று அப்படின்னா இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஷாம் கரனுக்கு எல்லா ஸ்மால் லீக்ஸ்லுமே உங்களோட ஆப்பனன்ஸ் அவரை தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரை ஷாம் கரனை கேப்டனாவும் சூமன் கில்லுக்கு வைஸ் கேப்டனாவும் இதுதான் வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து செகண்டா போல் பண்ண போறாருன்னா கசிஷோ ரபாடாவுக்கு வந்து ஒன்னா பிராண்ட் இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒன்னா பிராண்ட் இல்லை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நூர் அகமது. ஸோ நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ண போறாருன்னா குஜராத் டைட்டன்ஸ் போல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும், ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாவும் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.